அதோடு சிவன் அணைந்த பெருமாளுக்கு ஆடுகுல கோமலத்தார்கள் எனது மாமா சுந்தரத்தேவர் அவர்கள் உங்க அப்பா நான் வந்ததுல இருந்து என்கிட்ட பேசவே இல்லை. கஞ்சி என் கைட்டு தான் வாங்கி குடிக்கணும் ஆயத்துறாம. ஆனால் நமக்கு டீ கொண்டாந்து கொடுத்தோம் அப்பா. ஆமா, பாசத்தோடு எனக்கு டீயும் பணமும் கொண்டு வந்து பரிசளித்துள்ளார்கள். சிறப்போடு ஆதரித்துள்ளார் ஐயா. அவர்களுடைய வழி வழி வம்சங்கள் எல்லாம் உருதமாடனுடைய அருளாரையோ வாழ வேணும், அவர்கள் வளர வேணும் ஐயா, வளர வேண்டும், வளர வேணும், வம்சம் என்றென்றைக்கும் உயர வேணும், அவர்கள் 110 கோடி உயர வேணும், ஆதி கையிலை போக சென்ற இடங்கள் எல்லாம் செழித்து வாங்கி வாழ வாழ்க ஆள் போலே தடுத்து அருகிது போல் ஒன்று எங்க உதிர மாடசாமி அருளால உங்கள் குடும்பம் எல்லாம் உயர வேணும், கையிலே போக சாமி அருளால போடு போடு போடு. அப்படி வைகுண்டத்தில் என் பெருமாள் நாராயணன் மருமகளையும் மகனையும் அழைத்து வர வேண்டும் என்று. ஆமா, அதோட நின்னுங்க. பாடு எனக்கு அன்பளிப்பு செய்து ஆதரித்தவர்கள் யாரு? கதிரேசன் அவர்களும், குமார் அவர்களும், கருப்பசாமி அவர்களும், பிரகதி அவர்களும், அனுஸ்ரீ அவர்கள். ஆமா, இந்த 5 பேர்களும் பஞ்சபாண்டவர்களை போல் வந்து நமக்கு பணம் கொடுத்து உதரமாடசாமி கதைகளை பாடும் எனக்கு 101 லட்சம் 1 கோடியாக எனக்கு அள்ளி தந்து ஆதரித்து உள்ளார்கள். அவர்களோட வம்சம் ஆனந்த வாழ்வா வாழ வேணும், வாழ வேணும், அவர்களோட வம்சம் வாழ வேணும், போடு போடு போடு. அவர்கள் 110 100 கோடி உயர நம கைலை போல எந்த முகம் போனாலும் நோயற்ற வாழ்வோடு குறைவற்ற செல்வத்தோடு வாழையடி வாழையாக வளர வேணும், கைலை போல வளர வேணும், போடு 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 போடு. என்னுடைய மருமகளை இப்பொழுதே நான் அழைத்து வருகிறேன் என்று அச்சுதனும் சொன்ன போது பெருமாள் கோபாலன் கலைமகள் சரஸ்வதிய அழைப்பதற்கு வாரார். வைகுண்டம் தனி கடந்து வைகுண்டம் பிரம்மலோகம் வருவார். வைகுண்டம் தனி கடந்து பிரம்மலோகம் வாராரா. அவரோ பிரம்மலோகம் வரபோது பிரம்மலோகத்திலே கலைமகளாகிய சரஸ்வதி வெள்ளை தாமரையிலே வீற்றிருந்து வெள்ளை தாமரை கொலுவிருக்கா அம்மா வீணை மீட்டி கொண்டிருக்கிறார்கள். யாரு? கலைமகள் இருக்காளா? கலைமகள். ஆமா, சரஸ்வதியானவள் வீணை வாசிக்க அந்த நான்முகன் பிரம்மா நான்முகன் பிரம்மதேவன் கலைமகள் வீணை மீட்டும் பொழுது காதால் கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறார். ஓ, அவர் எப்படி இருக்காரு?
அப்படி பிரம்மதேவன் ரசித்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த வேளையிலே ஆமா கைலேங்கிரியை விட்டு மகாவிஷ்ணுவாகிய மாயவனாகிய கண்ணன் இந்த மகாவிஷ்ணு வைகுண்ட லோகம் தன்னை கடந்து பிரம்மலோகத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார். யாரு மகாவிஷ்ணு ஆறாரா? மகாவிஷ்ணு வருகின்ற பொழுது ஆமா கலைமகளாகிய சரஸ்வதி மாமாலா வந்திருக்காங்க அப்படின்னு தாமரை விட்டு அப்படின்னு வீணையை இறக்கி வைத்து ஆமா வீரிட்டு எழுந்தரித்தார். மாமா வாங்க 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 மாமா வாங்க மாமா வாங்க என்று இரு கரங்களை கொண்டு மாமாவை வணங்கினார். யார் இந்த மகாவிஷ்ணு கும்பிட்டா? இப்ப மாமனார் வந்தா மருமவ வணங்குவாளையா? கும்பிட மாட்டாளா? கால் மேல கால் போட்டு கட்டில உட்கார்ந்துருப்பா. இவன் கிடக்கான் கழட்டு போயா, இவன் கிடக்கான் கழட்டு போயம்பா. ஆமா, இவன் ஒரு மனுஷன். நம்ம ரேஞ்ச் என்ன, நம்மளுடைய கௌரவம் என்ன, இவனை என்ன நம்ம வான்னு கேட்க இப்ப செலமாவன் கிழக்கான் கிழவன் அப்படின்னு சொல்லுவா. இப்ப உள்ள மருமவ மதிப்பாளா? ஆமா, மாமனார் மருமவளை கண்டு பயப்படணும், மருமவளுக்கு மரியாதை கொடுக்கணும்னு நினைக்காங்க இப்போ உள்ளவங்க. ஆனா அந்த சரஸ்வதி அப்படி நினைச்சாளா? கலைமகள், ஆமா, கல்விக்கு அதிபதியாகப்பட்ட கலைமகளே கண்ணனை கண்டு எழுந்தரித்து மாமான்னு கையெடுத்து வணங்கினான். யார் இந்த மகாவிஷ்ணு வந்து கும்பிடுதா? மாமா வாங்க 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 மகாவிஷ்ணு வாங்க, மகாவிஷ்ணு வாங்க. அப்ப பிரம்மதேவனோ யார் இந்த நாமுகம் பிரம்மா கண்ணனை கண்டும் காணாதது போல இந்த மகாவிஷ்ணு. அப்பந்தான் கலைமகள் சரஸ்வதி, சுவாமி நாராயண எழுந்துறீங்க, மகாவிஷ்ணு வந்திருக்காரு, மாமா வந்திருக்கிறாங்க. மகாவிஷ்ணு வந்திருக்காரு. மகாவிஷ்ணு நாராயணன் நாட்டையே காக்கும் காக்கும் பெருமாள் மகாவிஷ்ணு வந்திருக்காரு. எழுந்தரித்து உங்கள் தந்தைய வாங்கன்னு கேளுங்க. மகாவிஷ்ணு கும்பிடுங்க ஐயா. அவன் பிரம்மதேவன் சொன்னார், கலைமகளே, கலைமகளே, நாட்டையே காக்கும் பெருமாளாக இருந்தாலும், மகாவிஷ்ணா இருந்தாலும், என் தந்தையாக இருந்தாலும், ஆமா, படைக்கும் பொருட்டு எனக்குத்தானே இருக்கு. யார் இந்த நாமுகம் பிரம்மனுக்கு தான் இருக்கு. நான் படைத்து போடக்கூடிய மனுக்களை தானே என் தந்தை காத்து வருகிறார். இந்த மகாவிஷ்ணு காத்து வராரு. நான் படைக்கும் பொருட்டை தானே என் அப்பா காத்துக்கிட்டு இருக்காரு. ஆமா, அதனால அவரை விட உயர்ந்தவன் நான் தான். நான் ஏன் அவரை கும்பிட்டு வணங்கணும்னா, ஏற்கனவே மகாவிஷ்ணு ரொம்ப பொறுமையில சிறந்தவர். யார் இந்த மகாவிஷ்ணு பொறுமையில சிறந்தவர்? கண்ணனாகிய நாராயண பொறுமையில ரொம்ப சிறந்தவர். யார் இந்த மகாவிஷ்ணு? ஏன் தெரியுமா? இல்ல, ஒரு காலத்திலே ஆமா பிறகு முனிவர்னு ஒரு முனிவர் இருந்தார். ஆமா, பிறகு நல்ல முனிவருமே முனிவர், பிறகு முனிவருமே. அவரோ பிரம்மனுடைய வழியில் வந்தவர் தான். பிரம்ம முனிவர் பேரு. ஆமா, பிறகு முனிவர் பிரம்மனுடைய வழியில் பிறந்த பிறகு முனிவர் உலகம் நலம் பெற வேண்டும். ஆமா என்பதற்காக சரி தவஞானிகள் 5 பேர்களை அழைத்து பிறகு முனிவர் யாகத்தை வளர்க்க ஆரம்பித்தார்கள். அக்கினி வளர்க்க ஆரம்பித்தாரு. அவரோ கானகம் தன்னாதியிலே பிறகு நல்ல முனிவருமே தவஞானிகளை தான் அழைத்து அக்கினிய வளர்ப்பதற்கு ஆள நல்ல குளிய வெட்டி அரையளவு மணல் குமித்து 21 குச்சி வகை ஆலங்குச்சி, அரசங்குச்சி, புரசங்குச்சி, புங்கங்குச்சி, வேப்பங்குச்சி, வன்னி குச்சி வகை வகையா தான் எடுத்து புளியதில போடுவார்கள். நாங்கு என்ன கோங்கு என்ன நல்ல என்ன விட்டல்லவோ குடங்குடமா நெய்யை பிறகு முனிவருமே அங்க யாக மத வழங்கார கானகத்திலே பிறகு முனிவர் ஆள குளிய வெட்டி அரையளவு மணல் குமித்து 21 குச்சி வகைகளை எடுத்து போட்டார். போட்டு நாங்கு எண்ணெய், கோங்கு எண்ணெய், நல்ல எண்ணெய் எல்லாம் விட்டு குடங்குடமாக நெய்யை கொட்டி யாகத்தை வளர்க்க ஆரம்பித்தார்கள்.
தவஞானிகளை எல்லாம் பக்கத்திலே அமர வைத்து தவஞானிகளுக்கு தலைமையாக பிறகு முனிவர் யாகத்தை வளர்க்கிறார். யாகம் தொடங்கி கொண்டிருக்கிறது. இதில் யார் பார்த்தா? பிரம்மனுடைய புத்திரனாகப்பட்ட நாரதர் பார்த்தார். பிரம்மபுத்திரனாகப்பட்ட நாரதர். ஆமா, மூ உலகிற்கும் திருலோகத்திற்கு செய்தி சொல்லக்கூடிய திருலோக சஞ்சாரி. அந்தாடும் செய்திகள் தான் ஆண்டவன் போய் சொல்லுவாரு. நாரதர்னா லேஸ்பட்ட நாரதர் இல்ல. அந்த நாரதரனுடைய கழகம் நன்மையில தான் முடியும். பாத்துக்கோங்க, நம்மகிட்ட ஒரு நாரதர் இருக்கான். அடேங்கப்பா, நம்மளையும் சில நாரதர் இருக்காங்க. அறமுடாம மூட்டி விட்டுட்டு எதை கேட்டாலும் பரமா சொல்லிட்டேன். பரமா சொல்லிட்டேன். எதை சொன்னாலும் பரமா சொல்லிட்டேன். அப்போ ஆண்டவனுக்கு அல்லாடும் செய்திகள் எல்லாம் தூண துரும்பாக்கி வைக்கப்படப்ப மாப்பிளையாக்கி பேயன பெருமாளாக்கி பெருமாளை அப்பேற்பட்ட நாரத மகாமுனிவர் என்ன செய்வாரு? ஆமா, அங்க தூக்கி இங்க தூக்கி ஆட்டத்துக்கு கூட்டி யமனையே மேய்ச்சு இந்திரனையே பூசை பண்ணி வானத்துல கொல்லி வச்சு மத்தியானம் போல வந்துருவாரு. அப்ப அப்பேற்பட்டவர்ல அப்போ இந்த நாரதர். அப்ப அந்த அப்படி கிடையாது. அந்த நாரதர் அப்படி இல்ல. ஆமா, அவருடைய கழகம் நன்மையில தான் முடியும் என்பார்கள். ஆமா, மகாவிஷ்ணுவை பிரம்மதேவன் வானு கேட்கல பத்தியலா? ஐயா, மகாவிஷ்ணு வானு கேட்கல, வந்தனம் செய்யல. மகாவிஷ்ணு அப்பந்தான் நாரதர் பார்த்தார், நாம் தந்தை. ஆமா, அவருடைய தந்தையே வானு கேட்காம என்ன செய்யணும்? நாம சில கோள்களை சொல்லி, ஆமா, கோல் மூட்டி விட்டு நாம் தந்தையுடைய மம்மதையை குறைக்கணும். மம்மதைனா அகம்பாதத்தை கொஞ்சம் குறைக்கணும். ஆமா, ஏன்னா பிரம்மனுடைய புத்திரன் தானே இவரு நாரதரு. அப்படி நாரதா மகாமுனிவர் கானகம் தன்னதற்கு கானகம் தன்னதற்கு பிறகு முனிவருமே முனிவருமே யாகத்தை வளர்க்கும் போது ஐயா யாகத்துக்கு பக்கத்தில நாரதரும் ஓடி வந்து வாருமையா முனிவர்களே, வாருமையா வார்த்தை ஒன்று சொல்லுங்களோ, வாருமையா வார்த்தை ஒன்று. போட் 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 போட். ஐயா பிறகு முனிவரே, என்னையா தவஞானிகளை எல்லாம் பக்கத்திலே அமர வைத்து யாகத்தை வளர்த்து வருகின்றீர்கள். ஆமா, யாகம் வளர்ப்பது எதற்காக சொல்லுங்க? எதுக்கு அக்கினி வளர்க்கியா? யாருக்காக? யாருக்காக அக்கினி வளர்க்கியா? பிறகு முனிவரால் ஒன்னும் சொல்ல முடியாமல் மௌனமாக இருந்தார். இவரால சொல்ல நாக்கு வர மாட்டேங்குது. ஐயா பிறகு முனிவரே, என்ன யாகம் வளர்ப்பது எதற்காக கேட்டா இதை சொல்ல தெரியலையே. ஆமா, நீர் என்ன யாகத்தை வளர்த்து வருகின்றீர்கள்? என்னத்தை பெருசா அக்கினி வளர்க்கிறாரு? எந்த ஒரு வேலையை செய்தாலும் இந்த வேலை எதுக்கு செய்யுதோம், ஏன் செய்யணும்னு தெரிஞ்சுக்கிடணும். ஆமா, தெரியாம போய் வேலைக்கு போனா இப்ப தாளக்கார மாமா தாளம் அடிக்காருன்னா தாளம் எதுக்கு அடிக்கணும், எப்ப அடிக்கணும் அப்படி தெரிஞ்சு அடிக்கணும்ல. தெரியணும் தெரியணும். தெரியாம அடிச்சா உனக்கு எனக்கு அடிக்க கூடாது. திரும்பி பார்க்க நேரமெல்லாம் திருட்டு மொழி முழிக்க கூடாது. கிறுக்கு எப்படி அடிப்பா? நீங்களா மாமா? ஆமா, ஒத்துக்கிட்டா சரிதான். உலகம் நலம் பெறலாம். ஆமா, ஆனாலும் சாத்திய குணம் படைத்தவர்களுக்கா, யாருக்கு? ஆணவம் கொண்டவர்களுக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட வேண்டாமா? அவன் பிறகு முனிவர் சொன்னார், சாத்திய குணம் படைத்தவர்களுக்கே நான் யாகத்தை வளர்ப்பேன். சாத்திய குணம் படைத்தவர்கள் யாருன்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா? யாரும் தெரியணும் பத்தியா? அதை யார் என்று தெரிந்து கொண்டு வந்து நீர் யாகத்தை ஆரம்பியுமே. இதுவும் நல்ல யோசனை தான். அப்ப சாத்திய குணம் படைத்தவர்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கிடணுமானா தவம் முனிவர்கள் 5 பேர் இருக்காங்க. இந்த 5 பேர்ல யாரு அனுப்பலாம்? இவரை போச்சலாமா, அவரை போச்சலாமா, இந்த முனிவரை போச்சலாமா? இந்த முனிவர் போனா ஒரே உறக்கத்துல இருந்து போறாரு. அப்ப இவரால முடியாது. அவர் உறக்க முனிவரே. உறங்கினாலும் அவரால் கண்டுபிடிக்க முடியாது. சாத்திய குணம் படைத்தவங்க யாருன்னு தெரியாது. ஆமா, அப்ப இந்த முனிவரை போய் சொல்லுவோமா? இந்த முனிவர் வந்து அவருக்கு சரியா புத்தி கிடையாது. அவருக்கு வயசானவங்களுக்கு தான் புத்தி நல்லா இருக்கும். எனக்கு தான் புத்தி கட்டையா போச்சா? அப்ப இந்த சின்ன முனிவரை போய் சொல்லுவோமே. அவனை போனா உடனே சொல்லிட்டு வந்துருவான். அப்ப இந்த முனிவரை போய் சொல்லுவோமா? 2 ஒண்ணு தானே? 2 ஒண்ணு தானோ?
கழுத விட்டு மின் விட்டாரே பின்ன விட்டாரே. அப்போ ஒண்ணு செய்யுங்க. ஆமா நானே போயிட்டு வரேன். நானே போய் பிறகும் முனிவரும் உலகிற்கும் சென்று ஆமா சாத்திய குணம் படைத்தவர் யாருக்குன்னு நான் அறிந்து வருகிறேன். நான் போய் தெரிஞ்சு வரேன். அப்படியே ஆட்டும் என்று அப்படியே ஆட்டும் நாரதர் சொல்ல கேட்டு பிறகு முனிவரும் உலகம் வாராரு உலகம் பிறகு நல்ல முனிவரும் ஐயா பிரம்மலோகம் வர போதே பிரம்மலோகம் தன்னாதிலே பிரம்ம ரிஷிகளை எல்லாம் முன்னாலே அமர வைத்து கலைமகளை வீணை மீட்ட சொல்லி பிரம்மதேவன் ரசித்துக் கொண்டு இருக்கும் போது பிறகு முனிவரை கண்டு பிரம்ம ரிஷிகள் எல்லோரும் எழுந்தரித்தார்கள். எல்லாரும் வந்து வருக வரணும் வரவேற்பு செய்தாரு. யமன பிறகு முனிவர் சாபம் கொடுப்பதிலே பெரிய வல்லவர். ஆமா அதற்கு பயந்து பிறகு முனிவரை எழுந்தரித்து எல்லோரும் வணங்கினார்கள். சுவாமி வருக 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 கும்பிடுதாங்க. அனைவர்களும் வணங்கும் பொழுது பிரம்மதேவன் மட்டும் மம்மதையில் இருந்தார். அவர் அன்னப்பச்சி வாகன சயனத்தில் இருக்காரு. பிரம்மதேவா பிரம்மா பிரம்மன் வழியில் வந்தவன் தான் நானும். ஆமா 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 நான் இங்கு வந்திருக்கிறேன். என்னை கண்டு நீ பார்த்தும் பார்க்காதது போல தெரிந்தும் தெரியாதவராக அறிந்தும் அறியாதவராக இருந்த நீ பிரம்மதேவா இன்று முதல் என்னை வந்தவனை வா என்று கேளாமல் நீ மதியாமல் இருந்ததினால உனக்கு பூலோகத்திலே உனக்கு புனிதமான ஆலயம் உருவமே உனக்கு இருக்காது போனார். பிரம்மன் கோயில் எங்க இருக்கு? இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுல பிரம்மதேவன் கோயில் இப்ப எங்கேயும் கிடையாது. எங்கேயும் கிடையாது. வடநாட்டுல தான் இருக்கு. வடக்கதான் பிரம்மன் கோயில் இருக்கா? நம்ம தமிழ்நாட்டிலே ஒவ்வொரு இடத்துல கொண்டு போய் வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. பாட்டாவரிச்சில கீழ பாட்டாவரிச்சில இருக்கு பிரம்மன் கோயில். அப்படியா ஐயா? ஆமா. உனக்கு பூலோகத்திலே புனிதமான ஆலயமே இருக்காதே. ஆமா. அப்ப பிரம்மதேவன் மாலை கருக்கள் வயிறென்ற நேரம் அந்தி கருக்கள் அரச்சாம வேளையில் மூந்தி கருக்கள் முதற்சாம நேரத்திலே முக்கணனாகப்பட்ட சிவபெருமானும் சக்தி உமையவள் பார்வ பிறகு முனிவரோ பகவானை பரிசு செய்ய வேண்டும் என்று சென்று கொண்டிருக்க வாசல்ல நந்தீஸ்வரர் வழிமறித்தார். இன்னைக்கு சிவாலயம் எங்க எங்க போனாலும் நந்தி பகவான் தான் அவரை தரிசனம் பண்ணி அவரை அனுமதி வாங்கிக்கிட்டு தான் போகணும். நந்தி பகவான் உள்ளே விடமாட்டார். பிறகு முனிவரே சக்தியும் சிவனும் ஓய்வு எடுக்கக்கூடிய நேரமாகிவிட்டது. நீர் உள்ளே போக கூடாது. பிறகு முனிவர் இது செவியில காது கொடுத்து கேட்கவே இல்லை. சிவலோகத்திற்கு வருகிறார். பகவானுக்கு கோபம் வந்து விட்டது. பிறகு முனிவரே பிரம்மன் வழியில் பிறந்திருந்தாலும் நீர் அனுமதி இல்லாமல் உள்ளே வந்தது தப்புத்தானே? நந்தி பகவான் வாசலிலே காவலாக நிற்கிறாரே. அவர் மறைந்தும் நீர் இங்கு வந்ததினாலே பிறகு முனிவர் மீது கோபத்தை கொண்டு சிவபெருமான் கையில இருக்கும் சூலாயுதத்தை கொண்டு உன்னை அடிக்க என் மண்டையிலே அடிக்க சூலத்தை கொண்டு ஓங்கின உமக்கு உனக்கு உருவமே இருக்கக்கூடாது சமப்படுத்தார். அப்ப நாம் கலக்கும் யாகம் பகவானுக்கு போய் சேராது. அவரும் கோபம் வந்தவராக இருக்கார். அப்ப இனி எங்க செல்வது? பொறுமையிலே சிறந்த பூமியிலே படைத்த அனைத்தையும் காப்பது காக்க பெருமாளாக சிவநாராயணமூர்த்தி மகாவிஷ்ணுவை
கேட்பாரு. அப்ப அவர் அமைதியான குணம் கொண்டவரா அம்மனை கொண்டவரான்னு எனக்கு தெரியாது. அதனால நாம என்ன செய்யலாம்? ஏதோ பிறகு முனிவர் எண்ணிக்கொண்டு மகாவிஷ்ணு முன்னாலே பிறகு முனிவருமே ஓடி வந்தீர். மகாவிஷ்ணுவுடைய மார்பிலை எட்டி ஒரு மிதித்தார். பார்வதியிலே மிதித்த போது மகாவிஷ்ணு பதறி முடிக்கிறாரே. பிறகு முனிவர் அங்கிருந்து வந்து மகாவிஷ்ணுவுடைய மார்பில் ஓங்கி ஒரு மிதி மிதித்தார். மிதித்த உடனே மகாவிஷ்ணு உறக்கம் தெளிந்தடைப்பு சாமி பார்த்து பிறகு முனிவரா வணக்கம் வணக்கம் வணக்கம். தாங்கள் வந்த காரணம் என்னன்னு படத்திலே எழுந்தறிந்து பிறகு முனிவரை இரு கரங்களை கொண்டு வணங்கினார். அப்ப பிறகு முனிவர் பார்த்தார், நாராயணா மகாவிஷ்ணுவே அடியே வந்தது என்று சொன்னேன். அதனால சாத்திய குணம் படைத்த நீதி நேர்மை உள்ளவங்க யாரும் பரிசோதிப்பதற்காக நான் பிரம்மலோகம் சென்றேன். உன் மகன் பிரம்மதேவன் என்னை வா என்று கேட்கவில்லை. அவனுக்கு நான் சாபம் கொடுத்து விட்டேன். சிவகைலாசம் சென்றேன். ஒரு தங்கையின் கணவன் ஒரு மைந்தனரும் என்னை வா என்று கேளாமல் சூலத்தை கொண்டு என்னுடைய மண்டையை அடிக்க வந்தார். அவருக்கும் பூலோகத்திற்கு உனக்கு உருவமே இருக்காது சாபத்தை கொடுத்துட்டேன். வைகுண்ட வந்து பார்த்தேன். ஒரு மார்பிலை நான் மிதித்த போது நீ கோபப்படாம எழுந்தரித்து என்னை கரங்கள் கொண்டு வணங்கினதுனாலே மகாவிஷ்ணுவே என்ன அகிலத்தை காக்கும் காக்கும் பெருமாளே மகாவிஷ்ணு இன்று முதல் ஆமா நான் வளர்க்கும் யாகம் உமக்கே வந்து சேரட்டும். இந்த மகாவிஷ்ணுக்கே வந்து சேரட்டும். நான் யாகத்தை வளர்க்க சென்று வருகிறேன் என்று புறப்பட்டார் பிறகு முனிவர். ஆமா ஆனாலும் லட்சுமி தேவிக்கு மனசுல ரொம்ப கஷ்டம். என்ன என்ன லட்சுமி தேவி படார்னு எழுந்தரித்தா. ஆகா சுவாமி சாமி ஒரு பிறகு முனிவர் உமது மார்பில் எத்தி மிதிக்கிறாரே, ஆமா அவரை நீங்கள் மன்னித்து விட்டீர்களே. ஆமா அம்மா என்ன பிறகு முனிவர் எதற்காக வந்தார் என்று முன்னாலே நான் அறிந்து கொண்டேன். ஆமா இரு பேர்களும் அவரை மதிக்காமல் நின்று விட்டார்கள். ஆமா ஆமா நானும் மதியாமல் இருந்தேனே. ஆனா எனக்கு சாபம் கொடுத்துறாரா? எனக்கு சாபம் கொடுப்பாரு. எனக்கு உருவஜல கொடுத்துறாரு. பிறகு முனிவர் மகாவிஷ்ணு மரியாதை கொடுக்க போய் தான் ஆமா கோயில் உண்டு உமக்கு உருவ சிலை உண்டுன்னு வரம் கொடுத்தாரா. யாருக்கு? இந்த மகாவிஷ்ணுக்கு. அதனாலதான் இன்னைக்கு மகாவிஷ்ணுவுக்கு கண்ணனுக்கு பூலோகத்திலே சிவனுக்கு உருவம் கிடையாது, சிலை கிடையாது. மகாவிஷ்ணுவுக்கு மட்டும்தான் உருவம் இருக்கும். பாத்துக்கோங்க. அவர்தான் அப்படி காட்சி கொடுத்துட்டு இருப்பாரு. அப்படி நான் அமைதியாக இருக்க போய் தானே ஆமா பூலோகத்திலே புனிதமான ஆலயத்திற்கு உருவமே இருக்கும்னு எனக்கு வரம் கொடுத்தாரு. ஆமா சிவன் கோயில் கூட இருக்குல்ல, அவங்க கடமை தானே இருக்கு. அவரை நான் மதியாமல் இருந்தமே ஆண்டவா உமக்கு வேணா தாராள மனசா இருக்கட்டும். இருக்கட்டும் இருக்கட்டும். பிறகு முனிவர் உன்னை உம்மை மிதித்ததை வேணா நீர் மன்னிக்கலாம். ஆமா ஆமா ஆனால் அவர் உம்மை மிதித்தவர் அல்ல, ஆமா அவர் மிதித்தது என்னை. அப்படி மகாலட்சுமி கோபம் கொண்டிருக்கா. அது எப்படி? என்ன அவர் என் மார்பில் தானே மிதித்தார். ஆமா அது எப்படி உன்னை மிதித்ததாக அர்த்தம்? அப்படி நாராயண மகாவிஷ்ணு கேட்காரு. நீங்க என்ன அர்த்தம் கண்டுபிடிங்க. என்ன என்ன மகாவிஷ்ணுவை பிறகு முனிவர் மிதிச்சிட்டாரு. ஆமா மார்புல லட்சுமி தேவி என்னை மிதிச்சதாக அர்த்தம்னு சொல்லுதாங்க. ஆமா இதுக்கு என்ன அர்த்தம்? இவதான் காலை பிடிச்சிட்டு முன்னால இருக்காளா, அதனால அவர் அந்த மார்பில் பட்டுருச்சு. அப்ப இப்படித்தான் என் மேல பாசம் வச்சிருப்பிய போலுக்கு. ஆமா கூடுன பாசம். இப்ப தெரிஞ்சுக்கோங்க பாசம் எப்படி இருக்குன்னு. அப்ப அந்த மகாவிஷ்ணு நாராயணன் பார்த்தாரு. சுவாமி ஆண்டவா அவர் மிதித்தது உமது மார்பாக இருந்தாலும் அந்த இடத்துல இருப்பது என்னுடைய இடம். ஓ என்னுடைய எது அங்க இருக்கா? உங்க நெஞ்சில நான் தானே குடியிருக்கிறேன். கோயிலா குடியிருக்க. அப்படி நாராயணன் சொன்னாரு. நான் குடியிருக்கும் மார்பை மிதித்தாரே பிறகு முனிவர். ஆமா அப்ப அவர் என்னை மிதிச்சதாகத்தானே அர்த்தம். அதனால நான் அவரை மன்னிக்க முடியாது. ஆமா நான் குடியிருக்கும் இடத்தை மிதித்த பிறகு முனிவருக்கு நீங்க சாபம் கொடுக்காமல் இருந்ததினால ஆமா என்னை அவர் தேவியானவள் மகாவிஷ்ணுக்கு சாபம் கொடுக்கிறார். என்னை விட்டு பிரிஞ்சிருக்கணும். ஆமா அப்பேற்பட்ட மகாவிஷ்ணு பொறுமையில சிறந்தவர். ஆமையா
அவரை பார்த்து இந்த பிரம்மதேவன் வான்னு கேட்காம இருக்காரு. யாரு நாமுகம் பிரம்ம வந்து மகாவிஷ்ணு வணங்கல, வா என்று கேட்கல, வந்தனம் செய்யல. அந்த நல்ல வேளையிலே வேளை பிரம்மலோகம் தன்னாதியிலே தன் பிரம்ம ரிஷி கூட்டம் எல்லாம் பிரம்மனிடம் ஓடி வந்து ஐயாவே பிரம்மதேவா அடியார்கள் வார்த்தை கேளும், மகாவிஷ்ணு என்பெருமாள் உமதுடைய தந்தையை தான் நீங்க வானு கேளாம வந்தனம் செய்யாம இருப்பது உங்களுடைய தவறுதானே, உங்களுடைய தப்பு தானா என்று பிரம்ம ரிஷி கூட்டமெல்லாம் எழுந்திருத்து பிரம்மதேவன் கிட்ட சொல்றாங்க. பிரம்ம கிட்ட கோவப்படுறாங்க. பிரம்மதேவன் சற்று கூட அவர் அசரவில்லை. எங்க அப்பா இருந்தாலும் மகா